வரக்கூடிய எலெக்ஷன்ல தொடர்ந்து இந்த மாதிரி பதவிகள்ல இருப்பார் என்று சொன்னார். ஈஸ்டர்ன்ல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துடன் என்பிபியினுடைய கட்சி மண்ணை கப்புவதற்கு வாய்ப்பு உண்டு இருக்கு. ஆனா இவருடைய நிலைமை என்னன்னு சொன்னா, நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை அடக்குற மாதிரி அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அடக்குவதற்கு முற்படுறது. உடனே அவன் நீங்க நேஷனலிஸ்ட் தானே, நீங்க மக்களுடைய வாக்குனால மினிஸ்டருக்கு போகலையே, பார்லிமெண்ட்டுக்கு போகலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டம் பண்ணுகிற அளவு நிறைய மூக்கொடைப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது அப்படி இருக்கும்போது இந்த நிலையில தொடர்ந்து பயணிக்கும் என்று சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜாம்பவான்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எதிர்கட்சியில இருக்கிறதுனால அந்த எதிர்த்தரப்பில் உள்ளவர்களுக்கு அறிவு இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. நாம என்பிபியினுடைய அரசாங்கத்தை நல்லது, மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறார்கள், நல்ல ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க சப்போர்ட் பண்ணினாலும், ஆனா ஒன்றெண்டு பேருடைய அந்த செயல்பாட்டினால அந்த கட்சி மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வருகிற அளவுக்கு இருக்குது. பொலிட்டிக்கல்னா எப்படி வரணும், எப்படி பொலிட்டிக்கல் உருவாகணும் ஒருத்தனுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு மற்றவன் இவருக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அதா உள்ள எதிர்த்தரப்புல இருக்கிறதுனால அதா உள்ள அறிவில்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆளுந்தரப்புல இருக்கிறனால உங்க முஸ்லீம் எம்பிக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தமும் கிடையாது. பொலிட்டிக்கல்னா என்ன? சாணக்கியன் இருக்காரு, இந்தால ரவுபகியினுடைய கிரிமினல் மைண்டுகளை வெற்றி பெற வேண்டும், நிசாங்காரி அவனுடைய திட்டங்களை தோற்கடிக்க வேண்டும், அதாவுல்லாவுடைய இன்னும் பிற எத்தனையோ பேர் இந்த ஹரிஸ் எம்பியிலிருந்து இப்படி பலதரப்பட்டவர்களை எதிர்கொள்கிற அளவுக்கு நீங்க என்பிபியால போடப்பட்டவர் பலமுள்ளவராக இருக்கணும். அனுரையினுடைய ஜனாதிபதியினுடைய திட்டங்களை செயல்படுத்துவராக இருந்தால் பொத்திக்கிட்டு அதை மட்டும் செயல்படுத்துவராக இருக்கணும். கருத்து தெரிவிக்க போய் அந்த அணுட திட்டம் வர்றதுக்கு இடையில என்பிபி இந்த ஊர்ல இருந்து அழிச்சுடுற திட்டத்தை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏன் சொல்றேன்னா, என்பிபியினுடைய அரசாங்கத்தின் மீது உள்ள நல்ல மதிப்பினாலையும் அந்த தொடர்ந்து அவர்கள் நல்ல முறையில் பயணிக்கணும் என்று சொன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் இப்படி கெட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள மண்டையில குட்டி நீலாம் அப்படி செய்யாதேன்னு சொல்லணும். அல்லது அப்படித்தான் செய்வேன்னா அவனை நீக்கிட்டு வேறுத்துறப்படும். முஸ்லீம் எம்பி இல்லைன்னு எதிரணிகளாக இருந்தவர்களும் சரி, ஆளும் கட்சி ஒரு மனக்கசப்பு இருக்கிற போது இவரை தூக்கி போட்டாச்சு, ஏபிஏ இவரை தூக்கி போட்டாச்சு. உள்ள போட்ட உடனே ஏன்டா முஸ்லீமை போட்ட அப்படிங்கிற மாதிரி இவருடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறதை முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள். அறிவு இருக்கலாம் ஆசிரியர் மட்டத்தில், தெளிவு இருக்கலாம் ஆசிரியர் மட்டத்தில், ஆனால் அரசியலுங்கிறது ஒரு சாதாரணமான விளையாட்டு இல்லை அப்படிங்கிறத நாம் படிக்கும் போதும் புரிந்து கொள்ளலாம். அரசியல் எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம், எப்படிப்பட்ட ஒரு திட்டமிடல்கள் இருக்கணும், ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒவ்வொரு திட்டமிடல்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காய் நகர்த்தல் இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். என்பிபியில இருக்கிறதுனால முஸ்லீம் எம்பியா போடப்பட்டவர் அறிவுள்ளவர், பொலிட்டிக்கல்ல சிறந்தவர் என்ற அர்த்தம் கிடையாது. எதிர்த்தரப்புல இருக்கிறதுனால பல தலைகள் எல்லாம் மடையர்களும் கிடையாது. இதை புரிந்து அனுர அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன்.